ஹலோ மக்களே! இன்னைக்கு நாம கேட்க போற கதை எழுத்தாளர் மேகவாணி அவர்களின் அரக்கனின் அன்பினிலே. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 9. நாடு விட்டு நாடு கடத்தி பார்த்திருக்கேன். ஊரு விட்டு ஊரு கடத்தி இப்பதான் பார்க்கறேன். தஞ்சாவூருக்கு யாஷ் பிரஜிதனின் பாடிகார்ட்ஸ் மூலமாக கடத்தி வரப்பட்ட கதிரவன் புலம்பி தள்ளினான். சென்னையில் இருந்தது போல பெரியதாக இல்லை என்றாலும் குட்டி பங்களாவாக இருந்த வீட்டை சுற்றி முற்றி பார்த்தான். அங்கு இருந்ததை விட நவீனமான உள் வடிவமைப்பு. வீட்டு வேலை செய்ய அனைத்திற்கும் ஏஐ ரோபோட்ஸ். ஆனால் அதெல்லாம் ரோபோட் என நம்ப இயலாத அளவு அனைத்தும் வித்தியாசமான தனித்தன்மையுடன் இருக்க அவ்வீட்டையே வெறிக்க வெறிக்க ஏறிட்டான் கதிரவன். அவன் தப்பித்து போகாமல் இருக்க கூடவே இருவர் அவனுடனே இருந்தனர். ஹலோ பாஸ், இது எந்த ஊரு என ஒருவனிடம் கேட்க, தாஞ்சூர் என்றான். ஓ, ஏதோ நார்த் இந்தியா சைடு கூட்டிட்டு வந்துட்டானுங்க போல என எண்ணிக்கொண்டவன், 2 நாளா இதே வீட்ல அடைச்சிருக்கேன் பாஸ். கொஞ்சம் வெளிய போயிட்டு வரட்டா என பாவம் போல கேட்க, பேண்ட் பாக்கெட்டில் சொருகி வைத்திருந்த துப்பாக்கியை தொட்டு பார்த்தான். அதில் வெளிரிய கதிரவன், சரி சரி, துப்பாக்கி அங்கேயே இருக்கட்டும். அட்லீஸ்ட் குளிச்சுட்டு வரட்டா என கேட்க, பாடிகார்ட்ஸ் தலையாட்டி விட்டு அவனை அறையில் விட்டு சென்றனர். வசதியெல்லாம் பிரமாதமாக தான் இருந்தது. சமைக்க கூட மெஷின் வைத்திருந்தார்கள். அப்படியே குளிக்க வைக்கவும் ஒரு ரோபோ வச்சிருக்கலாம் என புலம்பியபடி குளியல் அறைக்குள் புகுந்து பாத்டப்பில் நீரை நிரப்பி அதில் அமர்ந்தான். எங்கேயோ கிசுகிசுவென சத்தம் கேட்டது. நீராடியபடியே உறங்க சென்றவனுக்கு அந்த சத்தம் தொந்தரவாக இருக்க, எதுவும் பள்ளி தொல்லையா இருக்குமோ என்ற சந்தேகம் எழ மீண்டும் ஒரு முணுமுணுப்பு. என்னவா இருக்கும் என இடத்தை சுற்றி முற்றி பார்த்தவனுக்கு வெளிப்புறம் இருந்து சத்தம் கேட்க அவசரமாக துவாலையை இடுப்பில் கட்டிக்கொண்டான். ஏ சிந்தா, என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா பார்த்தா திட்டு போறாரு. காதோறும் ஜிமிக்கி ஆட பச்சை வண்ண சுடிதாரில் அண்ணாந்து பார்த்து அஸ்கி குரலில் பேசினாள் கண்மணி. இளவேந்தன் ஆதிசக்தியின் தவ புதல்வி. அவளால் சிந்தா என அழைக்கப்பட்ட சிந்தாமணியோ தனது கருநீல நிற பாவாடை தாவணியை இடுப்பில் சொருகியபடி ஏணியில் ஏறிக் கொண்டிருந்தாள். இருடி கண்மணி, வெளிநாட்டு மாமன்காரன் எப்படி இருக்கான்னு பார்க்க வேணாமா? சிந்தாமணி தனது கொலுசோசை ஒலிக்க மெல்ல மெல்ல ஏறினாள். அடியே, அண்ணன் இன்னும் வரலன்னு தான் அம்மா சொல்லுச்சு. நாளைக்கு தான் வருதாம், அதுவும் அண்ணியோட. கண்மணி தலையில் அடித்துக் கொள்ள, அவன் அண்ணியோட வரட்டும், டேங்கர் லாரி தண்ணியோட கூட வரட்டும், எனக்கு முறை பையன் தானே. அரக்கிழமா இருந்தாலே நம்ம விட மாட்டோம். அயல் நாட்டுக்காரனை விடுவோமா? சைட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்றபடி ஒரு ஜன்னலை திறக்க முயல முடியவில்லை. என்னடி, வெளியில இருந்து பார்க்கையில திறக்க ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு என மீண்டும் முயற்சிக்க, குளியலறை ஜன்னல் கிடுகிடுவென ஆடியதில் கதிரவனுக்கு அடிவயிற்றில் பயப்பந்து உருண்டது. எதுவும் பேய் பிசாசா இருக்குமோ என எச்சிலை விழுங்கியவனுக்கு பார்த்த பேய் படங்கள் எல்லாம் நினைவில் ஆடிட நடுங்கிய கைகளுடன் ஜன்னலை உள்ளிருந்து திறந்தான். அவன் ஜன்னலை திறந்ததும் அலாரம் போல ஏதோ ஒலி வர, ஐயோ அம்மா என கதிரவன் கத்தியதில், திடீரென ஜன்னலை திறந்துவிட்டு ஒரு ஆடவன் கத்தியதில் மிரண்டு போன சிந்தாமணியும் ஆ என அலறினாள். அவள் ஆடியதில் ஏணி பின்பக்கமாய் சாய கீழே விழப்போனவளின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டான் கதிரவன். யம்மா, யாரும்மா நீயே, இந்த கணம் கணக்குற என்றவனுக்கோ அவளை பிடிக்க இயலவில்லை. கண்மணி பயந்து வேகமாக ஏணியை நேராக வைத்துவிட்டு, சிந்தா, சீக்கிரம் ஏணில கால வச்சு இறங்கு, யாரும் வந்துட போறாங்க என்று பதறினாள். அதற்குள் குளியலறை கதவை திறந்து பாடிகார்ட்ஸ் உள்ளே வந்துவிட, அதில் கதிரவன், டேய் என்னங்கடா, பாத்ரூம்ல கூட பாதுகாக்க வந்துட்டீங்களா என்றதில், தப்பிச்சு போக பாக்குறியா என்றான் ஒருவன். அட நாசமா போனவனே, தப்பிச்சு போறவன் ஏன் இங்க அல்லாடிட்டு இருக்கான்? குனிஞ்சு பாரியா, ஒரு பொண்ணு என் கையை பிடிச்சு உடைச்சிட்டு இருக்கு என்றதுமே அவர்கள் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தனர். அவர்கள் யாரென்று அறிந்ததும் பாடிகார்ட்ஸும் சேர்ந்து அவளை பிடிக்க, அவளோ பயந்து ஏணியில் காலை வைத்து மடமடவென இறங்கினாள். அவளும் கண்மணியும் பக்கத்து காம்பவுண்ட் சுவரில் குதித்து வீட்டிற்கு சென்றுவிட, ஆடா பாவிங்களா என வாயில் கை வைத்தான். இருவரும் பின்பக்கம் வழியாக வீட்டினுள் நுழைய, அங்கு வந்த இளவேந்தன், என்னம்மா, யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு என கேட்டார் புருவம் சுருக்கி. கண்மணி திணறிட, சிந்தாமணிதான், அதுதான் மாமா, எங்களுக்கும் தெரியல. நாங்களும் ஏதோ சத்தம் கேட்டுச்சேன்னு பார்த்தோம் என்று அசட வழிந்தாள். சரி சரி, உள்ள போங்க என உத்தரவிட்டவர் பின்வாசல் வழியே தெரிந்த வீட்டை ஒருமுறை பார்த்துவிட்டு கதவை அடைத்தார். தஞ்சாவூரின் மையப்பகுதியில் வெள்ளாற்றின் நதிக்கரையின் பின்பக்கம் அமைந்திருந்தது
மகேந்திரனின் திண்ணை வீடு. மகேந்திரனின் அப்பா காலத்தில் கட்டப்பட்ட வீடு. இன்றும் தனது உறுதி மாறாது சிற்பமாய் நிற்கிறது. வாசலில் இருபுறமும் திண்ணை அமைத்து, வீட்டினுள் நுழைந்ததும் கை கால் கழுவிட சிறு முற்றமும் வைத்து, சீலிங்கை பல அடிகள் உயர்த்தி இருந்தனர். கீழே 4 அறைகளும், மாடியில் 4 அறைகளும் என அந்த காலத்தில் கட்டப்பட்ட பங்களா அது. அந்த கம்பீரத்திற்கு கொஞ்சமும் குறையாமல் வீற்றிருந்தது அதற்கு அருகிலேயே இருந்த மற்றொரு வீடு. ஆதிசக்திக்கு சீதனம் கொடுப்பதற்காக தங்கள் வீடு போன்றே மகளுக்கும் அருகில் அதே போலான வடிவமைப்பில் வீடு கட்டியிருந்தார். ஆதிசக்தியும் இளவேந்தனும் கண்மணியுடன் அங்குதான் இருந்தனர். அதுதான் அவர்கள் வாழ்வை தொடங்கிய இடமும் கூட. மகேந்திரனுடன் பிறந்தது ஒரு தங்கை. அந்த தங்கையின் செல்வங்கள்தான் இளவேந்தனும் அமுதவல்லியும். 10 வருடங்கள் மகேந்திரனுடனான நிறைவான வாழ்வில் நிம்மதியுற்ற அவரது மனைவி ஆண்டாள் தனது மகனையும் மகளையும் கணவரிடம் ஒப்படைத்துவிட்டு கண்மூட, இருவரையும் வளர்த்து கொண்டு மனையாளின் நினைவில் மறுமணம் செய்யாது வாழ்ந்து வந்தவர். அவரது 2ஆம் திருமணம் பற்றி மகேந்திரனிடம் உறவினர்கள் கேட்டதற்கு கூட சிறு சிரிப்பை உதிர்ப்பார். என் ஆண்டாளோட அசரீரி என்னைக்கு எனக்கு கேட்காம இருக்கோ, அவளோட வாசத்தை எப்ப இந்த வீட்ல நான் உணராம போறேனோ, அப்பவே இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்பார். வயது 70ஐ நெருங்குகிறது. இப்போது வரையிலும் மனையாளின் இருப்பை அவ்வீட்டில் உணர்கிறார் அப்பெரியவர். மகேந்திரனின் மூத்த மகன் அழகேசன். இளையவள்தான் ஆதிசக்தி. அழகேசனின் மனைவி கிருஷ்ணவேணி. ஒற்றை பெண் சிந்தாமணி. தங்கை மீது அபரிமிதமான பாசம் வைத்திருப்பவர். அதே நேரம் அவர் மீது கோபத்தை காட்டுவதும் அவரே. வெளிநாட்டுக்காரனை காதலித்த தங்கையை வெட்டி போடும் அளவு சினம் கொண்டதும் அவரே. சில தவிர்க்க இயலாத காரணங்களாலும் தனது மன அழுத்தத்தாலும் யாஷை அலெக்சாண்ட்ரோவிடம் ஒப்படைத்ததற்காக இன்றளவும் வருத்தம் கொள்வதும் அவரே. ஆகினும் தந்தையின் மீதுள்ள மரியாதை காரணமாக தனது வருத்தத்தை மனதிலேயே வைத்துக் கொண்டார். கிருஷ்ணவேணி ஜாடிக்கேத்த மூடி போல, கணவனைப் போலவே குடும்பத்தாரிடம் அதீத அன்புள்ளவர். ஆதி, உன் மகனையும் மருமகளையும் இங்கேயே தங்க சொல்லிருக்கலாமே. சிவப்பு நிற காட்டன் புடவையை அணிந்திருந்த கிருஷ்ணவேணி ஆப்பிளை நறுக்கியபடியே ஆதிசக்தியிடம் வினவினார். மாடியில் அமைந்திருக்கும் தனது அறை ஜன்னலின் அருகே நின்று சற்று தூரத்தில் தெரியும் நதியில் மானசீகமாக நீந்திக் கொண்டிருந்தவர், அவன் என் கூட தங்க மாட்டேன்னு சொன்னதாலதான் அண்ணி, அவனுக்கும் ரித்திகாவுக்கும் நாங்க இருந்த வீட்டை கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு இங்க வந்துட்டோம். அவனுக்குன்னு தனி ஸ்பேஸ் வேணும்னு கேட்டான். வெளியில வீடு எடுத்து தங்க போறேன்னு நின்னவன, நீ வீட்டை என்ன ஆல்ட்ரேஷன் வேணும்னாலும் செஞ்சுக்கன்னு சொல்லி கொடுத்தப்புறம்தான் அமைதியா இருந்தான். 6 மாசத்துக்கு பக்கத்துல இல்லனாலும் அட்லீஸ்ட் பக்கத்து வீட்லயாவது இருக்கலாம்ல என்றார் உணர்வற்று. அவர் கூறியதை கேட்டபடி ஆப்பிள் தட்டை நீட்டியவர், இந்த பழத்தை சாப்பிடு. மாமியா மருமக சண்டையெல்லாம் போட வேண்டிய சூழ்நிலை வந்தா தெம்பு வேணும்ல. அவரது மனநிலை புரிந்து கேலி செய்தார். அதில் தன்னை மீறி முறுவலித்த ஆதிசக்தி, சண்டை போடுற அளவு 2 பேரும் என் கூட பேச்சுவார்த்தை வச்சுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். இறுதியில் கசந்த முறுவலாய் மாறியது. வரது வரதா அண்ணனோட பொண்ணுதானே ஆதி? கிருஷ்ணவேணி தயக்கத்துடன் கேட்க, அதுவே இலா மாமாவுக்கு வருத்தம்தான். ஆனானா அவளை கல்யாணம் பண்ணிப்பான்னு எதிர்பார்க்கல அண்ணி என்றார் சற்றே தாங்கலாக. எல்லாம் நான் பெத்ததால வந்தது. அப்போதுதான் அறைக்குள் நுழைந்து ஆதிக்கு வெட்டி வைத்த ஆப்பிளை அபகரித்து உண்டு கொண்டிருந்த சிந்தாமணியை முறைக்க, அவளோ, நான் என்னம்மா செஞ்சேன் என்றாள் பாவமாக. ம் வெளிநாட்டு மாமங்கார பாக்க எப்படி இருப்பான்னு உன் தாத்தா கிட்ட கேட்டு வச்சது நீதானே. ஏற்கனவே வெளியில இருந்து வந்த ஆம்பளைங்களால வீட்ல 2 பொண்ணுங்க வாழ்க்கை சிக்கலாகிடுச்சேன்னு மருமகன் வர்றதுல விருப்பம் இல்லாம இருந்த மாமா, நீ கேட்ட ஒத்த வார்த்தையில அவன வந்தா குடும்பத்தோட பொண்டாட்டி சகிதம் வர சொல்லிட்டாரு. எங்க நீயே அவனை கூட்டிட்டு போய் தாலி கட்டிடுவியோன்னு மாமாவையே மிரள வச்சுட்டடி. ஏமா, எனக்குன்னு சொல்லிக்க தஞ்சாவூர்லயே ஒரு மாமா மகனும் இல்ல. சரி, ஃபாரின் ரிட்டர்ன் எப்படி இருப்பான்னு கேட்டு தெரிஞ்சுக்க நினைச்சது குத்தமா? அதுக்காக என் சிங்கிள் மாமாவை கமிட்டட் ஆக்கி என் வயித்துல ஆசிட ஊத்திட்டீங்களே என போலியாய் வருத்தம் கொள்ள, எப்போதும் போல அவளது குறும்பில் இரு பெண்களும் சிரித்தனர். விடுங்க அண்ணி, எப்படியா இருந்தாலும் அப்பா ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. அது இந்த மாதிரி ஆகிடுச்சு. இதுக்காக போயிட்டு என் மருமகளை தப்பு சொல்லிக்கிட்டு என ஆதி சிந்தாமணியை காக்க, அப்படி சொல்லுங்க அத்த. இந்த சுதந்திர நாட்டுல சொந்த அத்த மகனை சைட் அடிக்க எனக்கு உரிமை இல்லையா? ஐயகோ எனும் போதே மகேந்திரன் வரும் அரவம் கேட்க, என்ன சைட்டு என கேட்டபடி உள்ளே வந்தார். ஆத்தாடி என மிரண்டவள்,
அது வந்து தாத்தா, எனக்கு ஐசைட் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி இருக்கு. அதான் கண் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக சொன்னேன். என்று சட்டென பிளேட்டை மாற்ற, எப்ப பார்த்தாலும் ஃபோன் பார்த்துட்டே இருந்தா இந்த பிரச்சனை தான் என்றார் அக்மார் பெரியவராக. இனி பார்க்க மாட்டேன் தாத்தா என வேகமாக தலையாட்டிவிட்டு அங்கிருந்து நழுவியவளைக் கண்டு ஆதியும் கிருஷ்ணவேணியும் நமட்டு சிரிப்புடன் பார்த்தனர். கோவிலிலிருந்து மீண்டும் தனது பங்களாவிற்கு தனது புது நடிப்பு மனைவியை அழைத்து வந்தான் யாஷ் பிரஜிதன். வந்ததும் உடையை மாற்றியவன், இன்னைக்கு ஈவினிங் ட்ரிச்சிக்கு ஃப்ளைட். உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் ஊர்ல இருக்கிற வார்ட்ரோப்ல செட் பண்ணியாச்சு. இங்க 2 ட்ரெஸ் மட்டும் இருக்கு. ட்ரையல் பார்த்துக்கோ. அத மட்டும் ஹேண்ட் லக்கேஜா எடுத்துக்கோ. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. டோன்ட் டிஸ்டர்ப் மீ என்று அதிகாரமாய் கூறிவிட்டு தனது அலுவல் அறைக்குள் நுழைந்தான். 90% அவனாக உருவாக்கிய புது ஏஐ சாதனத்தின் ஆராய்ச்சியை இத்தாலியில் விட்டுவிட்டு வந்து இத்துடன் 1 மாதம் ஆகிறது. அவன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது இந்த கண்டுபிடிப்பு. இனி எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவை எப்படி தடுக்க இயலாதோ, அதேபோல இவனது வானளாவிய வளர்ச்சியையும் தடுக்க இயலாது. அதனை 100% முடிக்க வேண்டுமானால், தாயின் பல வருடத்திற்கு முன்னான கண்டுபிடிப்பின் சூட்சமம் அவன் அறிய வேண்டும். அதற்காகவே இத்தனை வருடங்களாக இறங்கி வராதவன் இப்போது பிடிவாதமாய் நிற்கிறான். ஆனால் இப்பயணம் அவனுக்கு தரப்போகும் இன்ப துன்ப அதிர்ச்சிகளை அறியாதவனாக தனது மடிக்கணினியில் மூழ்கியிருந்தான். சிறிது நேரத்தில் ஏதோ கருகும் வாசனை வர மூக்கை சுருக்கியபடி அவசரமாய் வெளியில் வந்தவன் அடுக்களையில் நிதர்ஷனா செய்யும் காரியத்தில் திகைத்தான். அவனது ஒன் ஷெஃப் சமையல் செய்யும் இயந்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அடுப்பில் வைத்து சூடு செய்து கொண்டிருந்தாள். அதற்கு மட்டும் தானாக பேசும் சக்தி இருந்திருந்தால், யோ பாஸ், என்னைய விட சொல்லியா என அவளைப் போலவே கத்தியிருக்கும். பரிதாபமாக அவளிட்ட தீயில் கருகிக் கொண்டிருந்தது. ஏய் மெண்டல் மெண்டல் என அவசரமாக அடுப்பை அணைத்தவன், இதை எதுக்குடி கேஸ் ஸ்டவ் மேல வச்ச என காய்ந்தான் யாஷ் பிரஜிதன். ஒரு காஃபி போடலாம்னு வந்தேன் யாஷ். இந்த மெஷின்ல தானே நீங்க நேத்து காஃபி கேட்டீங்க. நானும் அதே மாதிரி கேட்டேன். பச்சை தண்ணிய கூட கண்ணுல காட்டல. ஏதோ பேசிக்கிட்டே இருந்துச்சு நான் பக்கத்துல வந்ததும். அதனால இதையே தூக்கி அடுப்புல வச்சேன். எப்படி என் பிரெயின் என்றதும் யாஷ் பற்களை கடித்தபடி, இட்ஸ் ஏ செல்ஃப் குக்கிங். சென்சார் இருக்கிறதுனால ஹியூமன் பீயிங்ஸ டிடெக்ட் பண்ணாலே அலர்ட் கொடுக்கும். அண்ட் இட் ஹாஸ் மை ஃபேஸ் அண்ட் வாய்ஸ் மெமரி. நான் ஆர்டர் செஞ்சதான் குக் பண்ணும். புரியுதா என்றான் அடக்கப்பட்ட எரிச்சலுடன். திரு திருவென விழித்தவள், நானும் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் தான் என பெருமையாய் சொல்லிவிட்டு பின், ஆனா பாருங்க, இதெல்லாம் என் சிலபஸ்ல இல்ல, அதனால புரியல என்றாள் பரிதாபமாக. ஆடவன் தீப்பார்வையில் அவளை திணறடிக்க, சரி எனக்கு காஃபியே வேணாம் என அங்கிருந்து ஓடிவிட்டாள். அன்று மாலை இருவரும் திருச்சியை வந்தடைந்திட விமான நிலையத்திலேயே பாவையின் கண்கள் அங்கும் இங்கும் அலைபாய்ந்தது. அங்கு அவன் ஆட்கள் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்த அதிநவீன காரை வாங்கிக் கொண்டு தஞ்சாவூர் நோக்கி செல்லும் போதும் ஜன்னல் வழியே தேடிக்கொண்டே வந்தாள். சட்டென, காரை நிறுத்துங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்று அவள் கத்தியதில் யாஷ் சற்றே ஓரமாக காரை நிறுத்தினான். எரிச்சல் மிக, இடியட், எதுக்கு காரை நிறுத்த சொன்ன என கேட்க, அவளோ கதவை திறக்க முயன்றாள். கதவை திறங்க யாஷ் அவள் அவசரமாக கேட்க, அவனோ அவளை சந்தேகமாக பார்த்தான். ஐயோ, நான் ஓடிலாம் போகல. நீ ஓடி போகணும்னு நினைச்சாலும் முடியாது. வெளியில போனா காசி உன்னை தூக்குவான். நான் கதிரவனை தூக்குவேன். தட்ஸ் இட். திருமணமானதும் வெகு அசட்டையாய் வந்தது அவனது வார்த்தைகள். ஐயோ, நீ காசி கடனை அடைக்கிற வரை நானே உன்னை நிம்மதியா விட்டு போற ஐடியால இல்லையே அரக்கா. கதவை தர ப்ளீஸ் என கெஞ்சத் தொடங்க காரை அன்லாக் செய்தான். உடனே புயலாக இறங்கி ஓடியவளை அவள் அணிந்திருந்த ஹை ஹீல்ஸும் தரைவரை பரவிய மேக்ஸியும் தடுக்க, இது வேற என மேக்ஸியை கைலி போல மடித்து கட்டிக்கொண்டவள் இரு செருப்பையும் கழற்றி கையில் வைத்துக்கொண்டு மறு சாலைக்கு ஓட, யாஷும், ஹேய் கடங்காரி, எங்கடி ஓடுற என அவனும் அவள் பின்னால் சென்றான். வேகமாக ஒருவனின் அருகில் சென்றவள் சற்றென நின்றுவிட்டு திரும்பி யாஷை நோக்கியே வர, அவனோ வேகமாக சாலையை கடந்து வந்து அவளை ஓங்கி அறைய போனான். உதடு பிதுக்கி அவள் பாவம் போல நிற்க, அறிவிருக்கா, நடு ரோட்ல இறங்கி ஓடிட்டு இருக்க என்றவன் தனது லேசர் விழிகளால் அங்கும் இங்கும் அலசினான். இட்ஸ் நாட் சேஃப் இடியட் என்றவனின் கூற்றை முழுதாய் கேளாமல், அதில்ல யாஷ், என் அண்ணன் திருச்சிக்கு வரதான் சொல்லியிருந்தான். தூரத்துல இருந்து பாக்கையில அவன மாதிரி தெரிஞ்சுச்சு. அதான் வந்தேன். இன்னையோட அவன் போய் 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. காசு கிடைச்சிட்டா வந்துடுவான். என் போனுக்கு அவன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சா,
என் போனை செக் பண்ணீங்களா என கண்களை உருட்டி கேட்க, தமையனை காணாத ஏக்கமும் அதில் பொதிந்திருந்தது. யாஷ் அவளை அமைதியாக ஏறிட்டு, உனக்கு ஒரு நாளைக்கு 10 கால் வருது. அதுல கடனை கேட்டு கடங்காரன் தான் கால் பண்றான் என நக்கல் அடித்தவன், செருப்ப கீழ போடு. கால்ல ஸ்டோன் குத்தலையா உனக்கு? ட்ரெஸ்ஸ ஒழுங்கா போடு என்று அதட்டினான். இந்த ஹீல்ஸ போட்டுட்டு நடக்கவே முடியலையா என குறை கூறியவள், இடுப்பில் தூக்கி கட்டியிருந்த மேக்ஸியை இறக்கிவிட்டு, காருக்கு தானே போறோம், செருப்ப கையில வச்சுட்டே வரேன் என்றதில் தலையில் அடித்துக் கொண்டான். இருவரும் தஞ்சாவூரை அடைந்தபோது இருட்டி விட்டது. இரவு உணவு தனது வீட்டில் உண்டுவிட கூறி முன்னரே ஆதிசக்தி மகனிடம் அனுமதி வாங்கியிருக்க, அவரது ஆசையின்படி தடபுடலாக விருந்து ஏற்பாடானது. இரு வீடுகளும் ஒரே போல திண்ணை வைத்து அமைந்திருப்பதைக் கண்டு வாய் பிளந்த நிதர்சனா, வீடு சூப்பரா இருக்குல்ல என்றாள். ரித்தி, நீ பணக்காரி. இந்த வீடெல்லாம் உனக்கு ஒரு விஷயமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் ஆகாம கேஷுவலா இரு என்று அவள் காதோரம் குனிந்து அடிக்குரலில் கடிந்தான் யாஷ். அவளும் அடக்கமாக சரியென தலையசைத்திட, நெடுநெடுவென வளர்ந்திருந்த மகனைக் கண்டு ஆதியின் கண்கள் பூரித்து போனது. தோற்றம் மட்டும் அலெக்சாண்ட்ராவின் சாயல். யாஷ் அவரை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. இட்ஸ் ஆல்ரெடி லேட் மம்மா, வாட் நெக்ஸ்ட் என்றான் தோளை குலுக்கி. பல வருடம் கழித்து அன்னையை பார்த்தும் தனக்குள் எந்தவித உணர்வும் எழவில்லை என்று சூசகமாக கூறிவிட்டான். தொண்டையில் துக்கம் அடைத்தது. ஆகினும் தனது கம்பீரத்தை மீட்டுக் கொண்ட ஆதிசக்தி நிதர்சனாவை பார்த்து, ரித்திகாவா என கேட்க, ம் என்றான் யாஷ். உள்ள வாங்க என இருவரையும் அழைக்க, கிருஷ்ணவேணியோ, ஒரு நிமிஷம் இருங்க, புதுசா கல்யாணம் ஆகி வராங்க, ஆரத்தி எடுக்க வேணாமா நீ என்று விட்டு மாமனாரின் முறைப்பை பரிசாக பெற்றுக்கொள்ள, தெளிவாக மாமனாரின் பார்வையை பாராது தவிர்த்தார். நிதர்சனா ஒவ்வொருவரையும் ஆராய்ச்சி செய்தபடி முகத்தை பெருந்தன்மையாக வைத்திருந்தாள். பணக்காரி போல நடிக்கிறாளாம். கிருஷ்ணவேணி ஆரத்தி எடுத்து முடித்ததும், இப்போ உள்ள போங்க என்றிட இருவரும் வீட்டின் உள் வந்தனர். கண்மணியும் சிந்தாமணியும் ஒரு தூணின் பின் நின்று யாஷை வாய்ப்பிளந்து பார்த்து கொண்டிருந்தனர். ஆத்தாடி, இவர் என்னடி இவ்ளோ வெள்ளையா இருக்காரு? சைட் அடிக்கவே நான் ஆத்தங்கரையில 50 சோப்பு போட்டு குளிக்கணும் போலவே என சிந்தாமணி தாடையில் கை வைக்க, கண்மணியோ, இவ ஒருத்தி என அங்கலாய்த்து விட்டு, அண்ணன் என்கிட்ட பேசுமா சிந்தா என்றாள் ஆர்வமாக. நீ போய் பேசுடி, அதெல்லாம் பேசாம எங்க போயிட போறாரு? அழகேசன்தான், உன்னை சின்ன வயசுல பார்த்தது, நல்லா வளர்ந்துட்டப்பா, தமிழ் புரியுந்தன என அவராக வந்து பேசிட, நல்லாவே பேசுவேன் என்றான். ஆதிசக்தியைத் தவிர அங்கு யாரையுமே அவனுக்கு தெரியவில்லை. மகேந்திரனை மட்டும் நினைவில் இருக்கிறது. இவர் உன் தாத்தா யாஷ் என்றதும், ஓ, ஹாய் கிராண்ட்பா என்று வயதிற்காக ஆய் சொன்னதில் அவர் பேந்த பேந்த விழித்தார். நிதர்சனாவோ அவரது பாவனையில் முட்டிக்கொண்டு வந்த சிரிப்பை அடக்கியபடி நிற்க, பின் அனைவரையும் அறிமுகப்படுத்திய ஆதிசக்தி அமைதியாய் நின்றிருந்த கணவரை காட்டி, இவர் என் ஹஸ்பண்ட் என்றதும், ம் என தலையாட்டி கொண்டான். இவங்க என்ன அப்பான்னு சொல்லாம ஹஸ்பண்ட்னு சொல்றாங்க என்று குழம்பினாள் நிதர்சனா. பின் கண்மணியை அழைத்து, இவ உன் தங்கச்சி என அறிமுகப்படுத்த, அவளோ அவனிடம் பேச எத்தனிக்கும் போதே, ம் ஓகே தென் என அவளை கண்டு கொள்ளாது மற்றவர்களைப் போலவே நடத்த, நொடியில் கண்மணியின் முகம் வாடிவிட்டது. ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, சாப்பிடலாம் என்று ஆதி ஒரு அறையை காட்ட, அதனுள் நுழைந்தவன் அத்தனை நேரம் இழுத்து பிடித்த மூச்சை வெளியிட்டான். அதில் இறுக்கமும் நிறைந்திருக்க, அவனது உணர்வற்ற முகத்திலிருந்து ஒன்றையும் கண்டறிய இயலாது நிதர்சனாவும் வாய் வழியே பெரிய மூச்சொன்றை வெளியிட்டாள். எப்பா, இந்த பணக்கார தன்மையா பேசாம இருக்க ரொம்ப சிரமமா இருக்குங்க யாஷ் என்றிட அவளை முறைத்தான். சரி, கதிர் இங்கதானே இருக்கான், அவனையும் கூப்பிடுங்களேன், அந்த பயல பார்க்காம என்னவோ போல இருக்கு என்றாள் பாவமாக. சட்டென ஏற்பட்ட குடும்ப சூழ்நிலையோ அல்லது அவளுக்காக அங்கு யாரும் இல்லா திடீர் வெற்றிடமோ மனம் தமையனையும் தோழனையும் தேடியது. அவன் பக்கத்து வீட்ல இருக்கான், அவனையெல்லாம் கூப்பிட முடியாது. இவ்ளோ நேரம் இருந்த மாதிரி வாயை மூடிட்டு சாப்பிட்டு கிளம்பு, நம்ம பக்கத்துல தான் தங்க போறோம் என கடுகடுப்புடன் பொரிந்துவிட்டு முகம் கழுவி விட்டு வந்தான். அவள் நிற்கும் நிலையை மாற்றாது துப்பட்டாவில் இருந்த நூலை ஒரு விரலில் சுற்றி கொண்டிருந்தாள். முகத்தில் இதுவரை காணாத வாட்டம். யாஷ் வந்ததும் அவளும் குளியலறைக்கு சென்று வர இருவரும் உண்ண அமர்ந்தனர். அந்நேரம் தனது ஆட்கள் மூலம் கதிரவனையும் அங்கு அழைத்து வர செய்திருந்தான் யாஷ் பிரஜிதன். கதிரு நிதர்சனா விழி விரிக்க, அவனோ தோழியின் மாற்றம் கண்டு ஏதோ பேச வர,
யாஷ் எச்சரிக்கையுடன் பார்த்ததில், "ஹாய் ரித்தி" என்றான் அனைத்து பற்களையும் காட்டி. அவனுக்கும் அனைத்தும் கற்றுவிக்கப்பட்டிருக்கிறது என புரிந்து கொண்டவள், அங்கு இருப்பவர்களிடம், "என் ஃப்ரெண்டு" என்று கர்வமாக அறிமுகப்படுத்தினாள். சிந்தாமணியை கண்டதும், "இந்த பொண்ணுதான காலையில என் கைய உடைச்சுச்சு" என்ற ரீதியில் பார்த்தவனை ஆதிசக்தி உண்ண அழைத்தார். உண்ணும்போதே அவனுக்கும் அனைவரும் அறிமுகமாக, இரு பெண்களும் தங்களை போட்டுக் கொடுத்து விடுவானோ என்ற ரீதியில் மிரண்டனர். சிந்தாமணி கண்களாலேயே கதிரவனிடம் கெஞ்ச, அது புரிந்தது போல அவனும் அமைதியானான். அவனும் யாஷிற்கு அருகிலேயே அமர்ந்து கொள்ள, சிந்தாமணியோ, "மாமாவுக்கு நான் தான் பரிமாறுவேன்" என தாயிடம் ரகசியமாய் பேசிவிட்டு யாஷிற்கு பரிமாற, அவள் முகத்தில் டன் கணக்கில் ஜொல்லு வழிந்தது. நிதர்ஷனாவிற்கு அவளது வழிசல்கள் அத்துப்படி. இருந்தும் அமைதியாய் பார்த்து கொண்டாள். கதிரவனுக்கு சாம்பாரை ஊற்றும் போதும் திருட்டுத்தனமாய் யாஷை சைட்டடித்துக் கொண்டிருந்த சிந்தாமணி சாம்பாரை கதிரவனின் கையிலும் ஊற்றி வைக்க, அவனோ, "ஒரு வேளை சோத்துக்காக என்னவெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு" என நொந்து, "யம்மா சிந்தாமணி, கொஞ்சம் சிந்தாம ஊத்துமா" என்றதில் நிதர்ஷனா கிளுக்கென சிரித்தாள்.